சிலருக்கு இனம் புரியாத கோவம் இருக்கும். அது அவங்களோட சின்ன வயசுலேருந்தே அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸே ஒரு பேச்சுவாக்கில் அவனுக்கு ரொம்ப கோவம் வரும், இவன் ரொம்ப கோவப்படுவா, இவன் கோவத்தை கண்ட்ரோலே பண்ண முடியாதுன்னு. அது சின்ன வயசில் சொன்னது. இவங்க பெருசாகி இவங்களோட லைஃப்பில் வந்து ஒரு டீனேஜ் பருவத்துக்கு வர்றப்போ ரொம்ப இம்பேக்ட் பண்ணும். அந்த கோவத்தை வந்து எல்லாம் இப்படி நம்ம சொல்லியிருக்காங்க, நான் கோவக்காரன் தான் அப்படின்ற மாதிரியே ஒன்று வந்து ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது இவங்கனால அடுத்தவங்களுக்கும் பிரச்சனை, அவங்களோட ஓன் மைண்டுக்குமே அது பிரச்சனை தான். ஸோ இந்த மாதிரி கோவத்தை குறைக்கக்கூடிய தேவையில்லாத கோவன்றது ஒரு நார்மலான எமோஷன் தான். அது ரொம்ப எதிர்பார்க்காத நேரத்தில் இந்த ஓவரா அன்லிமிட்டடாக வருதுல்ல ஒரு கோவம், அதெல்லாம் வந்து கரெக்ட் கிடையாது. இது தேவையில்லாமல் அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸை வந்து பாதிக்கும். அதனால இந்த மாதிரி கோவம் படுறவங்க, இந்த மாதிரி வந்து இதுலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறவங்க, சின்ன குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, அதாவது ஸ்கூல் படிக்கிறவங்க, ஒரு 11th 12th படிக்கிறவங்களுக்கு இந்த எமோஷன்ஸ் இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அவங்களுக்கு இப்போ காலேஜ் போகிறவங்களுக்கு, வேலைக்கு போகிறவங்களுக்கு இந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி காமாக இருக்கிறதுக்கும் அவங்களோட மைண்டை வந்து லைட் ஆக்கிக்கிறதுக்கும் மலர் மருந்து ரொம்ப நிறையா இருக்குது. உங்களுக்கு உண்டான எமோஷன்ஸ்க்கு உண்டான காம்பினேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த எமோஷன்லேருந்து வெளியே வாங்க. இது கரெக்டான எமோஷன் கிடையாது. ஸோ நல்ல மாற்றத்தை மலர் மருந்து கண்டிப்பாக கொடுக்கும். தேங்க்யூ.